இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We, the family of Bais Christ Ministries, wish all of you a very happy and Christ-centered Christmas. May God bless all of us. பண்டிகை நாட்களிலே வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள். இந்த நாட்களிலே நாம் ஒருவரை ஒருவர் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று கூறி வாழ்த்திக் கொள்கிறோம். நல்லது. ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்கிற வாழ்த்துதலின் உள்ளான அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக இவ்வுலகத்திற்கு வந்த அந்த தெய்வீக சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாகவே ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். இந்த வேளையிலும் கூட பிதாவாகிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிற ஒரு வாழ்த்துதல் என்னவென்றால், ஹாப்பி கிறிஸ்துமஸ். தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பதன் மூலமாக உலகத்திற்கு அவர் அனுப்பின அந்த சந்தோஷத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தரின் விருப்பம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பண்டிகை நாட்கள் மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும், அனுதினமும் இந்த கிறிஸ்துமஸ் தரும் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல். இதுதான் கர்த்தருடைய நோக்கமும் சித்தமுமாய் இருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து பிறப்பின் பொழுது ஒரு சில மக்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. அவர்களை குறித்து நாம் இந்த வேளையிலே தியானிப்போம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் யார்? கிழக்கிலிருந்து, வெகு தூரத்திலிருந்து இயேசுவை காண வேண்டும், யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு பாலனை காண வேண்டும் என்று இயேசுவை தேடி வந்த சாஸ்திரிகள். அவர்கள் செய்த காரியம், அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். எந்த நட்சத்திரம்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அவர்களுக்கு அறிவித்த அந்த நட்சத்திரத்தை கண்ட மாத்திரத்திலேயே அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. இன்று அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை நாம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நற்செய்தியாக மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது தூதர்கள் இப்படியாக கூறி அந்த செய்தியை அறிவித்தார்கள். எடுத்து வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. எல்லா மனுஷருக்கும், யாராய் இருந்தாலும் சரி, எல்லா மனுஷரை சந்தோஷப்படுத்துகிற நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுப்பது அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் அன்று கிழக்கிலே தோன்றின நட்சத்திரம் இன்று நம்மை மகிழ வைப்பது, நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி இப்படியாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்று தன்னை பற்றி கூறுகிறார். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிரகாசமுள்ள ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். வானத்திலே அநேக கோடி கணக்கான நட்சத்திரங்கள் உண்டு, எண்ண முடியாத நட்சத்திரங்கள். ஆனால் அத்தனை கோடி கணக்கான நட்சத்திரங்கள் மத்தியிலே பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக பிரகாசிப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அவரின் வாழ்க்கையின் நம்பிக்கை நட்சத்திரம். அவரை நாம் காணும் பொழுது, அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும் பொழுது
அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய விருப்பம் இந்த நாளில் என்னவென்றால், இருண்டு போயிருக்கும் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க வேண்டும். வேதம் இப்படியாக கூறுகிறது. யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்தான் இயேசு கிறிஸ்து. இருண்டு போன வாழ்க்கை, இருளிலே நடக்கிற மக்கள், மரண இருளின் திசையிலே இருக்கிற மக்கள், இவர்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக பிரகாசித்தார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த பண்டிகை நாட்களிலே நீங்கள் ஒருவேளை விழாக்களை கொண்டாடலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு இருள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இருள் சூழ்ந்த வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கை, மரண இருளின் திசையை நோக்கி செல்கிற வாழ்க்கை, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை, இருண்டு போயிருக்கும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இந்த நாளிலே பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்கள் நிலைமை எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். அன்று சாஸ்திரிகள் பெற்ற அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெற வேண்டுமானால், முதலாவது விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே உதிக்க வேண்டும். அதற்கு உங்கள் வாழ்க்கையும் உங்கள் இருதயத்தையும் இயேசுவுக்காக திறந்து கொடுக்கும் பொழுது இருண்டு போன உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் வீசும். அதைத்தான் வேதம் கூறுகிறது. மத்தேயு 4:15-16 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆகவே இருளில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக பிறந்தார். இருளில் இருக்கும் மக்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக அவர் தோன்றினார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு நட்சத்திரமாக மாற வேண்டும். அன்று கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிப்பதற்கு கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை கிழக்கிலே தோன்ற பண்ணினார். அந்த நட்சத்திரம் இயேசுவுக்காக தோன்றின நட்சத்திரம், இயேசுவுக்காக பிரகாசித்த நட்சத்திரம், இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை உலகத்திற்கு அறிவித்த நட்சத்திரம். அது மட்டுமல்ல, அந்த நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தின நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுதுதான் அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அன்று கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிப்பதற்கும், கிறிஸ்துவுக்காக பிரகாசிப்பதற்கும், கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துவதற்கும் கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை தோன்ற பண்ணினார். இன்று இயேசுவை அறிவிப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நட்சத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை அறிவிக்கிற நட்சத்திரமாக, கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரமாக, கிறிஸ்துவுக்கு நேராக மக்களை வழி நடத்துகிற நட்சத்திரமாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையை உம்முடைய பசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன், உமக்காக இந்த உலகத்திலே பிரகாசிக்க விரும்புகிறேன். நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தன்னுடைய நட்சத்திரமாக இந்த உலகத்திலே பிரகாசிப்பிப்பார். வேதம் இவ்வாறாக கூறுகிறது. தானியேல் 12:3 எடுத்து வாசிப்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை கர்த்தருக்குள் வழி நடத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். நாம் இயேசுக்காக உலகத்தில் பிரகாசிக்கும் பொழுது, இயேசுக்கு நேராக மக்களை வழிநடத்தும் பொழுது, உங்களை சூழ்ந்திருக்கும் மக்கள், உங்கள் குடும்பத்தின் மக்களை இயேசுக்கு நேராக நீங்கள் வழிநடத்தும் பொழுது என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். இந்த வேளையிலும் கூட மூன்றாவது காரியம், அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், அன்று இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டார்கள். யூதரின் ராஜா பிறந்திருக்கார் என்று அறிந்து கொண்டார்கள். உடனடியாக அந்த நட்சத்திரம் பின்தொடர்ந்து இயேசு பாலனை காணும்படியாக அநேக தியாகங்கள் செய்து கொண்டு வந்தார்கள். செய்த காரியம் என்ன? வேதம் கூறுகிறது. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும்
தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு பாலனை அவர்கள் கண்டார்கள், பணிந்து கொண்டார்கள். எப்படி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். இயேசு பாலனை அவர்கள் சாஷ்டாங்கம் பண்ணார்கள். சாஷ்டாங்கம் செய்ய வாரும் என பாடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவினம் சாஷ்டாங்கம் பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் வெள்ளை போளத்தையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். அவர் தங்கள் பொக்கிஷங்களை திறந்தார்கள். இந்த வேளையிலும் கூட நம் வாழ்க்கையை திறந்து கொடுப்போம். பொக்கிஷமாகிய நம் வாழ்க்கையை, பொக்கிஷமாக நம் இதயத்தை திறந்து கொடுப்போம். நமக்கு அருமையானவற்றை இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுப்போம். நம்மையே காணிக்கையாக நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துமஸ் தினம் மட்டுமல்ல, கிறிஸ்துமஸ் காலம் மட்டுமல்ல, அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வாழ்நாள் எல்லாம் நம் ஜீவிய காலம் முழுவதும் நம்மை நிரப்பும், நம்மை வழி நடத்தும். அங்கு பார்க்கிறோம், தொடர்ந்து அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து தங்களுக்கு அருமையானதை கொடுக்கும் பொழுது தேவனிடத்தில் ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய சித்தம் அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டது. வேறு வழியாய் அவர் நடத்தப்பட்டார்கள். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 2:12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆண்டவர் அவர்கள் வழியை மாற்றினார். தாங்கள் வந்த வழியை செல்லாதபடிக்கு வேறு வழியாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இந்த வேளையிலும் கூட அன்பான சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்காக தெரிந்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். தேவனுடைய எச்சரிப்பு, தேவனுடைய வழிநடத்தல் உங்களுக்கு கிடைக்கும். வந்த வழியாக இல்லை, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையின்படி அல்ல. கர்த்தர் ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய வழியை, ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் கர்த்தருக்காக எளிமை பிரகாசிப்பீர்கள், மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் சந்தோஷம். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். கர்த்ததாமே அந்த சந்தோஷத்தை, அந்த அனுபவத்தை உங்கள் அனைவருக்கும் அருளும்படியாக நான் உங்களுக்காக இயேசுவை நோக்கி வேண்ட விரும்புகிறேன். நாம் அனைவரும் இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரமதாப்பனே, இந்த மன மகிழ்ச்சியின் பண்டிகை நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பை நினைவு கூர்ந்து களி கூறுகிற இந்த வேளையிலே, உம்முடைய பிறப்பை பண்டிகையாக கொண்டாடுகிற இந்த வேளையிலே, ஆண்டவரே, நீரே விடிவெள்ளி நட்சத்திரமாக எங்கள் வாழ்க்கையிலே உதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இருண்டு போன வாழ்க்கை, மரண இருளின் திசையிலே செல்கிற வாழ்க்கையிலே கர்த்தாவின் வெளிச்சமாக வந்து உம்முடைய பாதையிலே வழிநடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக எளிமை பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை திறந்து கொடுத்து கர்த்தாவே உம்மாலே வழிநடத்தப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய இந்த பிறப்பின் சந்தோஷத்தை, அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையின் சந்தோஷத்தை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிறப்பின் மூலமாக இந்த உலகத்தில் கொண்டு வந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மனுஷன் நல்பிரித்து பெற்று மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தங்கள் வாழ்க்கையில பெற்று வாழ்நாள் முழுவதும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கத்தக்கதாக உம்முடைய பசுத்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த சாஸ்திரிகள் உங்களை தரிசித்த பின்பு வேறு வழியாக வழிநடத்தது போல ஒவ்வொருவருக்கும் புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய வழியை, ஒரு புதிய ஒளியை, ஒரு புதிய பாதையை அமைத்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பசுத்த கருத்திலே இந்த பிள்ளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வாதத்தை வழி நடத்தும். இயேசு நிமித்தம் கேளும் பரமதாப்பனே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. காட் பிளஸ்.